லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஜெப ஆலயத்துல இயேசு பிரசங்கம் பண்ற ஜெப ஆலயத்துக்கு வெளியில 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். சபைக்கு வாசல்ல இயேசு பிரசங்கம் பண்ண இடத்துல போறாரு. எழும்ப முடியாதபடி கூனியா இருக்கிற 18 வருஷமாய் பலவீனப்படுத்தின ஒரு ஆவி உள்ள ஒரு மகளை எழுப்ப ஒரு மனுஷனும் கிடையாது. இயேசு அவளை கண்டு, அப்ப இதுவரைக்கும் எத்தனையோ பேர் பார்த்திருக்கலாம். இயேசு பார்த்தால் அந்த இடத்துல அதிசயம் அற்புதம் நடக்கும். இயேசு வருகிற இடத்துல அற்புதம் அடையாளம் நடக்கும். இயேசு இருந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இயேசு இருக்கிற இடத்துல வெற்றி உண்டாகும். இயேசு இருக்கிற இடத்துல ஜெயம் உண்டாகும். சொல்ற இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவள் மேல் தன் கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 18 வருஷமாய் துதிக்க வேண்டிய ஒரு ஸ்திரீ, துதிக்க வேண்டிய ஒரு மனுஷி, அவள் கூனியா இருக்கிறான்னா, நீங்கள் அநேகரை தேவனை ஆராதிக்கிற ஜனக்கூட்டத்தை நீங்க எழுப்பணும். தேவனை ஆராதிக்கிற சந்ததிகளை நீங்க எழுப்பணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை பேதுருக்களாய், பவுல்களாய், அப்போஸ்தலராய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார்.